படம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான படம். இந்த இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் ஒரு மேஜிக் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கிளாப் பண்ணி சிரித்து ஃபண்டாஸ்டிக்காக என்ஜாய் பண்ணால் அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துருது. ரியோவுக்கு அவரோட தொடர்ந்து எல்லா படங்களையுமே ஒரு நல்ல ஒரு ரீச்சபிளான ஒரு படம். அதில் இந்த ஆண் பாவம் ஒரு அவரோட ஒரு பிளாஸ்ட், இந்த டூடுக்கு அப்புறம் இந்த டிராகனுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்ட் அப்படின்னா அது அந்த தேட்டரில் அது ஆண் பாவம் படத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. இன்னும் ரியோ நல்ல முன்னாடி வந்திருக்கிறாரு. சொசைட்டிக்கு தேவையான படங்கள் வரலன்னு கேட்குற மக்களுக்கு இந்த படம் தான் கரெக்டான படம். இப்போ ஆண் பாவன்றதுனால அது சம்மந்தப்பட்ட படம்னு நினச்சிக்காதீங்க. இது ஈக்குவாலிட்டியை பேசுகிற படம். ஈக்குவாலிட்டியை பேசுறதுக்கு மிக மோசமான கருத்தியல் படங்கள்லாம் நிறைய வந்து போயிட்டு தான் இருக்குது. பட் ஈக்குவாலிட்டி கரெக்டாக பேசின ஒரு படம்னா அது இதுதான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பசங்கள், சின்ன பசங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து மேரிட் பர்சன்ஸ்லேருந்து எல்லாருமே கருத்தியலாகவும் அருமையான கருத்தியல், ஒழுக்கம், என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு 2K கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான லைனு சூப்பராக இருக்குது. நீங்கள் யங்ஸ்டர்ஸ் போனாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான படம். இல்லை, ஆக்சுவலாக நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு இந்தியன் கிச்சன் மாதிரி படத்தில் வந்து பெண்களை வந்து உயர்த்தி சொல்கிற படங்களை பார்த்தீங்கன்னா ஆண்களை மிக மற்றரகமாக காட்டுவாங்க. புருஷன் சரியில்லை, மாமனார் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக ப்ரெடிக்ட் பண்ணி பெண்களை புனிதமானவர்கள் அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து ஓகே, ஆண் பர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது சொல்ல வருவானா அப்படின்னு ஒன்று யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் அது பிரச்சனையாக காட்டும்போது இது சமுதாயத்துக்கு எடுத்துப்பாங்களா பெண்கள் அப்படின்னு இருக்கும்போது அவங்க உடனே அந்த பர்த்டே அந்த இதை மறந்துடுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போயிருந்தாங்க. அதாவது பொண்ணை மோசமாக காட்டாமல் அவங்கள்ட்ட பிரச்சனையை சொன்ன விதம் நல்லா இருந்தது. ஏன்னா இது கொஞ்சம் டைரக்டாக சொல்லியிருந்தா ஃபெமினிசம் பேசிட்டு படம் சுத்தமாக சரியில்லை, பெண்கள் அப்படி குறை சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு கிளாரிட்டியாக சொல்லி முடிச்சாங்க. பெண்கள் இதை என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆண்கள்கிட்ட என்ன பிரச்சனை, இது எல்லாம் நிறைய படங்கள் சொல்லுவோம். பட் இது சொன்ன விதம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தனால இந்த படம் கண்டிப்பாக நல்லா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க உள்ள நுழையும் ஒரு கேஸ் வரும். ஆமா, இல்ல அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன். அதெல்லாம் வந்து உண்மைக்கு நெருக்கமான விஷயம். எது வந்து பிராக்டிக்கலோ அதுதான் அந்த படத்துல எடுத்திருக்காங்க. அதாவது பிராக்டிக்கலா மீறவும் இல்ல, ரொம்ப திணிப்பு பண்ணவும் இல்லை. பிராக்டிக்கலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு புருஷனுக்கு என்ன நடக்கும்ன்றத அதை லைவா காட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் டார்க் சைட் ஆஃப் உமனுக்கு பேசுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது. ஸோ ஒரு உமனுக்கு எதுவுமே கிடைக்கல, அது நடந்தது இது நடந்தது அப்படின்னு சொல்ற பேர் சொசைட்டி கிட்ட அவங்களுக்கு சாதகமா என்ன இருக்கு, அது ஆண்களுக்கு எந்த வகையில் பாதகமா போகுது, இந்த லால எவ்வளோ பாசிட்டிவ்னஸ்லாம் தேவைப்படுது, பாசிட்டிவா என்னெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, பெண்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம் நிறைய பண்றோங்கிற பேர்ல ரொம்ப மோசமா ரொம்ப கொடுமையான உரிமைகள்லாம் கொடுத்து வச்சிருக்கோமோ அப்படின்னு அவன் அடிவாங்கும் போது தான் நமக்கு தெரியுது உள்ளார. அதெல்லாம் ஒரு காமெடி சென்ஸோட கடந்து போயிடணும். பட் அதுவும் உண்மை தானே கூட. ஓகே, ஆண் பாவம் பொல்லாதது ஒரு ஜாலியான வைபோட படம், ஒரு சோசியல் மெசேஜோட கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக சட்டம் பெண்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உமன் கார்டை யூஸ் பண்ணி போலியாக ஆண்கள் மேலே, கணவர்கள் மேலே முக்கியமாக கேஸ் கொடுத்து அவங்களையும் அவங்க குடும்பத்தோட வாழ்க்கையுமே நிர்கதியாக்கி அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற போலி பெண்ணியவாதிகளுக்கான ஒரு படம். இது வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்டிருக்கு, அவங்கள தோல் உரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாமல் இன்னைக்கு காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் நடக்கிற இந்த சின்ன சின்ன சண்டைகள் எவ்வளோ பெருசாக மாறுது, ஒரு சில்லி விஷயத்துக்காக ஈகோ காண்டி அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பிரியிறாங்கன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. த்ரூ அவுட் த மூவி நிறைய இடத்துல உங்களை சிரிக்க வச்சிருப்பாங்க. பட் எமோஷனலாக கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துலையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு ஆண்கள் மேலே உள்ள தப்பையுமே சுட்டி காட்டியிருக்கிற விதம் நல்லா இருந்தது. ஸோ 2 பேருக்குமான படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு 7-8 கேரக்டர்ஸ் தான். ரியோ, மாளவிகா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த், ஜென்சன் திவாகர் அண்ட் ஷீலா, இவங்க 5 பேர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க எல்லாருமே தரவா படம் முழுக்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பின்னிட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மியூசிக்கு, பாடல்கள் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையுமே நல்லா ட்ரெண்டாக இருந்தது. படம் பார்க்குறப்பையும் அந்த பாடல் பிளேஸ்மெண்ட்டுமே நல்லா இருந்தது. பெருசாக லேகாக ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல. அந்த இன்டர்வலெல்லாம் ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க, சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ஆக்டிங் வந்துட்டு ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்னு சொல்லணும் ரியோவுக்கு. இது எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸை கொண்டு போய் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாளவிகாவுக்குமே த்ரூ அவுட் த மூவி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன மாதிரி ஒரு நடிப்பு வேணுமோ அது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே அண்ட் மியூசிக் எல்லாமே ஒரு சிறப்பாக, தரமாக, நிறைவாக இருந்ததுன்னு சொல்லணும். இது டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் மாதிரி. ஆமாம், ஆக்சுவலாக ஆமாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு இவங்க 2 பேர்னா, செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஷீலா வந்தோம். ஆக்டிங் வந்து தரமாக இருந்தது அவங்களது. ஆனால் அது எங்கே அந்த ஸ்பேஸ் கொடுத்துருது உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஹீரோயின்னா அவங்களுக்கான ரோல் கொடுக்கணும்னு இல்லாமல் படத்துக்கு எதோ முக்கியத்துவம் வேணுமோ அதுக்கு வந்து அவங்க ஸ்பேஸ் கொடுத்தது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஜென்சனோட கேரக்டருமே வந்து த்ரூ அவுட் த மூவி அவங்களை அங்கங்கே ரிலீஸ் பண்ணதே அவரோட கேரக்டர் தான். அவரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. குறிப்பாக அதில் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, சட்டம் வந்து பெண்கள் சொல்றது. ஆமாம், பெண்களுக்கு ஆதரவு. ஆக்சுவலாக அதை தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல. என்னன்னா சட்டம் வந்து பெண்களுக்கு துணையாக தான் இருக்குது, அது தப்பு இல்லை.
ஆனால் நிறைய உண்மையான பெண்களுக்கு வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல் தான். பட் அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு போலியா நிறைய விஷயம் இங்கே பண்ணுவாங்க. இந்த படத்தில் அதை காட்டியிருப்பாங்க. நிறைய பொய்யான புகார்கள் அறிவிப்பாங்க, கேசஸ் கொடுப்பாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு சின்னமனம் ஆகுதுன்றதை காட்டியிருப்பாங்க. சட்டம் நம்ம கிட்ட இருக்குன்றதுனால அது அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்றதை காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன், என் மனைவியா இருந்தாங்க, இவங்க இன்னொருத்தனோட தொடர்பு இருக்காங்க, நான் எப்படி மேடம் இவங்களோட செலவு காசு கொடுக்குது அப்படின்னு ஒரு ஆமா ஆமா வேற வழியில நீ கொடுத்தா ஆமா, அதான் சட்டம். ஆக்சுவலா நீங்க வந்து டிவோர்ஸ் பண்ணும்போதே வாங்கி ஒத்துக்கிறீங்க. அப்போ உங்களால ப்ரூவ் பண்ண முடியலனாலும் உங்களோட கருத்தை உங்களோட பக்கம் நியாயமாவே இருந்தாலும் சட்டம் உங்க பக்கம் இருக்காதுன்றது அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களோட சுதந்திரத்துக்கு அவங்க நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் வளைக்கப்படும் போது உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது சட்டத்தையுமே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன்னா இங்க ஆண்கள்னு வரும்போது அவன் தப்பே பண்ணனாலும் அவன் குற்றவாளியை தானே பார்க்கப்படுறான், அது வந்து தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது நீதி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆணும் இல்லாம பெண்ணு இல்லாம ஆமா, ஒரு திருநங்கை. ஏன்னா அது ஆக்சுவலா நானே அது சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா இப்ப ஆணா இருந்தா ஆண் பக்கம் தான் 1000 மாதிரி இருக்கும், பெண்ணா இருந்தா பெண்கள் பக்கம் 1000 மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. பட் இது வந்து ஒரு திருநங்கைன்னு வரும்போது அது 2 பக்கமும் சமமா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சதே நல்லா இருந்தது. அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப நிறைவா கரெக்டா இருந்தது அவங்க கேட்டதும். அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வாதமும் ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட அந்த ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற டைவர்ஸ் ஆகிற சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பாடம் தான். ஏன்னா ஜேர்னலிஸ்ட், இது செலிபிரிட்டியாக இருக்கட்டும், காமன் பீப்புளாக இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காரணமே இருக்காது. இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க, முதல்ல வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துருவாங்க, அதுக்கப்புறம் போக போக 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அவமானப்படுத்திட்டோமே அதனால வேண்டாம் வேறப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு சேரணும்னு ஆசை இருந்தால் கூட அந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்கன்றது தான் கான்செப்டாக இருக்கும். அது நல்லா இருந்தது. படம் ஜாலியான ஒரு படம் தான், வித் சோஷியல் மெசேஜோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பயங்கரமா இருக்கு. ஆண்கள் பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னென்ன அவங்க பெண்கள் கெடுதல் பண்றாங்களோ அது எல்லாமே பயங்கரமா காட்டியிருக்காங்க. இப்ப வந்து ரொம்ப ஆடிட்டு இருப்பாங்கல்ல ஆட்டிடியூடா ஒரு சில பெண்கள்லாம், அவங்களுக்குலாம் ஒரு செருப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செருப்படி தான் இந்த படம். நிறைய பொண்ணுங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேரை ஏமாத்துறது, இதெல்லாம் ஆண்கள் ஏமாத்தனான்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப அதிகமா பெண்கள் தான் ஏமாத்தின்னு இருக்காங்க. அதுவும் இந்த டைவர்ஸ் கேட்கறது இருக்கு பாத்தீங்களா, காசை புடுங்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போட்டு அடிக்க விடுறதுல இருந்து இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு செருப்படி பதில் தான் இது இந்த படம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து என்னன்னா ஒரு மேரேஜா கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதை நம்ம எதுவும் கேட்க கூடாதுல்ல. காலையில எழுந்து சமைக்க மாட்டாங்க, வேலைக்கு எப்போ போகணுமோ வேலைக்கு போகணுமோ அது போக மாட்டாங்க, யார் கூட வேணா சுற்றுவாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதுதான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம்னு சொல்லுவாங்களாம். அதுதான் சுதந்திரம் கிடையாதுன்றத செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வந்துட்டா அது எப்படி இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனால் என்ன ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி தான் வரணுன்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. அதில் ரியோ அண்ணா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கைலி கட்டிட்டு போவார், அந்த சீன் வேற லெவலில் இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே சூப்பர், பயங்கரம். ஆமா, இப்போ அதுதான் ஒரு சமூக சீர்கேடு. ரீல்ஸ் போறதுனா நானுமே ரீல்ஸ் பண்ணுவேன். அது என்னன்னா சமூக சீர்கேடு இல்லாம போடணும். இப்போ ஒரு ஆபாசமா பண்றது அப்படின்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் வேணான்னா விட்டுறணும், அப்படியே அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அததான் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்ப நம்ம குடும்பமா இருக்கும்போது கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்குது, திமிரா பேசுறது, அதெல்லாம் வந்து ஒரு பெண் சுதந்திரம்னு சொல்ல முடியாது. அதை தான் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா. அதுவும் இல்லாம இப்ப நிறைய டைவர்ஸ் கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத ஒரு ஆணி வேர்ல இருந்து ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன காரணத்துல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த அட்வொகேட்டுக்கே டைவர்ஸ் தான் ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஈகோ தான், அந்த பெண்கள் வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்றத காட்டிக்கிற மாதிரி பண்றதுதான் இதுக்கான காரணம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. எல்லாமே சூப்பர், பயங்கரமா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், மேரிட் அன்மேரிட் எல்லாருமே கண்டிப்பா.